இரத்த பந்தத்துடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வழங்கப்படுத்தினார்கள், 4 பேர்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் மன்னிக்கவே மாட்டான். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது போதைக்கு அடிமையானவன், மது போதையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவன். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவினை செய்யக்கூடியவன். இரண்டாவது நபர், சகோதரர்களே, இரத்த பந்தத்தில் தாயும் அடங்குவார். தாய் தந்தையர்களை மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, வலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தினாதீங்க. எனவே தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் நடக்காமல் யார் தாய் தந்தையர்களுடன் நோவினை செய்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் எந்த ஒரு நன்மையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பில் லிஸ்டில் இருந்து கலட்டி எடுத்துடுவான். எனவே தான் சகோதரர்களே, பெரியார்களே, மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவன், இவருக்கும் இந்த மாதத்தில் மன்னிப்பு கிடையாது. இந்த மாதத்தில் மன்னிப்பு கிடையாது. நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இரத்த பந்தம் என்பதை. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமைக்காரன், இவனுக்கும் இந்த மாதத்தில் மன்னிப்பே கிடையாது. எனவே தான் சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த 4 விடயங்களிலும் விழிப்புணர்வுடன் செயற்படுவோம். இரத்த பந்தம் என்பது சர்வ சாதாரணமாக ஒரு விடயமாக ஆக்கப்பட்டு விட்டது. சின்ன ஒரு பிரச்சனை, என்னுடைய திருமணத்துக்கு செல்லவில்லை, இதனால் சகோதரர்களை பிரிந்து கிடக்கும் எத்தனையோ குடும்பங்களை காண்கிறோம். இவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இவர்கள் கஅபாவுடைய சீலையை பிடித்து நான் தௌபா செய்கிறேன் என்று கதறி அழுதாலும் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சூரா முஹம்மதில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக லஹுமுல் லஅனா, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இவர்களுக்கு என்ன இருக்கின்றது தெரியுமா? இவர்களுக்கு கெட்ட வீடு, அதாவது நரகம் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே,